ஹலோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்துட்டு நம்ம குயிக்காக வந்துட்டு ஒரு க்ளீனிங் vlog இல்லை வந்துட்டு ஒரு டே இன் மை லைஃப்ங்கிற மாதிரி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனல் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டான் வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சோண்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் இப்போ தான் எனக்கு இதை பற்றி ஞாபகமே வருது. இது வந்துட்டு எனக்கு நம்ம ஆஃபீஸில் வந்துட்டு ஓணம் செலிப்ரேஷன் இருந்துச்சு இல்லையா, அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து இந்த கேரளா சாரீ எல்லாம் போட்டு அந்த ஓணம் லுக் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா ஓணமோட vlog நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த அவுட்ஃபிட் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. அண்ட் வேறு யாருமே அந்த மாதிரி அவுட்ஃபிட் போடாததுனால நம்மளுக்கு தான் பெஸ்ட் அவுட்ஃபிட் ஆஃப் த டேங்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் தந்தாங்க. அண்ட் அதில் வந்துட்டு இந்த ஒரு இயரிங்ஸ், பிறகு வந்துட்டு இந்த 3 ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் இயரிங்ஸ் காமிச்சிடுறேன். ஐயோ இது என்னடா, ஓகே இப்படி உங்களுக்கு விளங்குதா? ஓகே இருங்க, நான் ஃபுல்லாக வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக விளங்கும். அண்ட் இந்த தான் இயரிங்ஸ் இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு க்யூட்டாக அழகாக தான் இருந்துச்சு. இது இங்கே இருக்கட்டும். அண்ட் இதுக்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குதுங்கிறத எடுத்து பார்க்க போகிறோம். ஒரு பெர்ஃப்யூம்னு நினைக்கிறேன், பெர்ஃப்யூம் தான் நினைக்கிறேன். என்னென்னு எடுத்து பார்ப்போம். நான் வந்துட்டு இது கிடைச்சி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ தான் நான் எடுத்தே பார்க்குறேன். ஓணம் செப்டம்பர்லேயே முடிஞ்சது, இப்போ வந்துட்டு இவ்வளோ நாள் ஆகுது. இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறேன். அண்ட் இந்த பெர்ஃப்யூம் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. க்யூட்டாக இருக்குது, என்ன கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அடித்து பார்ப்போம் ஸ்மெல் எப்படி இருக்குதுன்னு. எனக்கு எல்லா பெர்ஃப்யூமே அவ்வளோலாம் ஒத்துக்காதுங்க. எனக்கு சிலது ஒத்துக்கும், சிலது ஒத்துக்காது. இது வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. பட் வந்துட்டு நான் எப்படியும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதை அப்படியே பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவோம். அண்ட் இதுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது. அது என்னங்கிறதும் என்னடா இது இப்படி நிற்கிது, சரி பண்ணி வச்சுருவோம், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஒரு 3 ஐட்டம் வச்சுருந்தாங்க ஒரு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளே. செம்மையாக இருக்குது. என்ன பேக்கிங் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது வந்துட்டு எனக்கு நான் ரொம்ப நாளாக இது வாங்கணுங்கிற மாதிரி நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். பட் இந்த ஆயில், ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வேறு ஏதாச்சும் நல்லது வாங்கிக்கணும். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஸ்மெல் அலர்ஜி இருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு எல்லாமே ஒத்துக்காது. கொஞ்சம் எனக்கு ஒத்துக்கிற மாதிரி பார்த்து நான் வாங்கிக்கணும். அண்ட் இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த அதில் வந்துட்டு ஒரு கேண்டில் இருக்குதா, அண்ட் இந்த வந்துட்டு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் இருக்குதா, அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலை வந்துட்டு கொஞ்சோண்டு ஊற்றி அதுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு இந்த கேண்டிலை வந்துட்டு பற்ற வச்சுட்டோம்னா நல்லா ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். இதுவுமே வந்துட்டு நான் இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல, அதையும் அப்படியே எடுத்து வச்சிடலாம். அண்ட் இதை வந்துட்டு நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்? எதுவும் பண்ண போகிறதில்ல, இது பாக்ஸுக்குள்ளேயே வச்சிடலாம். இது ரொம்ப நாள் அந்த பாக்ஸுக்குள்ளே தான் கிடக்குது. நான் இப்போ தான் எடுத்து பார்த்தேன். இப்போ திருப்பி அதே பாக்ஸுக்குள்ளே போட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். இன்னொரு நாளைக்கு எப்பயாச்சும் எதுக்காச்சும் தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா அங்கேயே கிடக்கட்டுங்கிற மாதிரி. அண்ட் லாஸ்ட் இயர் வந்துட்டு எனக்கு ஒரு வாட்ச் தந்துருந்தாங்க. அந்த வாட்சுமே இப்போ எங்கேயோ இருக்குது. நான் அதை போடுறதும் கிடையாது. ஓகே, அப்போ வந்துட்டு நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். அண்ட் என் டேபிளில் வந்துட்டு நிறைய திங்ஸ் இருக்கும், எப்பயுமே இப்படி தான் இருக்கும். அண்ட் புக்ஸு இல்லை வந்துட்டு என் நோட்டு, எனக்கு வந்துட்டு இந்த ஜேர்னலிங் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் வந்துட்டு ஏதாச்சும் எழுதி கிறுக்கி போட்டுகிட்டே இருப்பேன். அண்ட் இதில் ஒரு புக்கு வந்துட்டு எனக்கு என் பார்ட்னர்னு ஒருத்தவங்க வரையில் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணுங்கிற மாதிரி தோணுச்சு. அதற்காக கொஞ்சம் எழுதிட்டு இருக்கிறேன். ஐயோ இது சொல்லாமல் இருந்திருக்கலாமோ? பரவாயில்ல, எப்படியும் அவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்போ வந்துட்டு அந்த மாதிரி யோசிச்சுட்டு எப்பயாச்சும் எனக்காச்சும் யாருக்கிட்டையாச்சும் ஏதாச்சும் ஷேர் பண்ணணுங்கிற மாதிரி தோணையில் வந்துட்டு ஜர்னலிங் தான் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு மனுஷங்கக்கிட்ட பல விஷயங்கள் சொல்கிறத விட எழுதி வச்சுக்கிறது நல்லா இருக்குங்கிற மாதிரி நான் எழுதி வச்சுட்டு இருக்கிறேன். அண்ட் இந்த கேண்டில் வந்துட்டு இந்த பிளான்ட்டை வந்துட்டு ஒன்றா வச்சிடலாங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால அதை ஒன்றா போட்டுட்டேன். இந்த பக்கம் வந்துட்டு கொஞ்சோண்டு ஏரியா இருக்குது, ஓகேங்களா? அங்கே வந்துட்டு நான் யூஸ்வலாக வந்துட்டு ஏதாச்சும் புக்ஸ் ஏதாச்சும் வச்சுக்குவேன். ஏன்னா படுக்கையில் வந்துட்டு அந்த பக்கத்துலேயே புக்கு இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அப்படியே புக் ரீட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரீட் பண்ணிவிட்டு அங்கேயே திருப்பி வச்சுட்டு தூங்கலாங்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். அதனால் வந்துட்டு புக்ஸ் எல்லாம் இங்கே தான் பக்கத்தில் தான் வச்சுருப்பேன். அது இருக்கட்டும். இந்த ஐயோ இதோட கால் உடஞ்சிருக்குது, ரொம்பவே உடஞ்சிருக்குது. பட் ஒன்றுமே செய்ய இயலாது, பரவாயில்ல விடுங்க.
இப்படி நிற்கிது பரவாயில்ல. இது வந்துட்டு என் சாக்லேட் ட்ரே ஓகேங்களா. இதில் வந்துட்டு இப்போ சாக்லேட் எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்துட்டு நிறைய சாக்லேட் இருக்குது, அதெல்லாம் ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நாம் வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு மேட் ஏதாச்சும் போட்டுக்கலாம். அண்ட் இந்த ப்ளஃபி மேட் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். என்ட ஒரு ஃபேவரட்டான ஒரு மேட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கினேன். அண்ட் இங்கெல்லாம் ஒயரு வந்துட்டு நிறையா இருக்கும். ஏன்னா நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குதா, அந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கரெக்டாக எதுவுமே பண்ண இயலாது. பட் வந்துட்டு எனக்கு இந்த லைட்டிங் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு இருக்குது. பார்ப்போம் எப்படியும். இங்கே வந்துட்டு இப்போ புக்ஸ் எல்லாம் வைக்க போகிறேன் ஓகேங்களா. எனக்கு வந்துட்டு எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கிறது வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஆர்கனைஸ்டாக இல்லைன்னா ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகுறது அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதெல்லாம் தான் இப்போ ரீசெண்டாக வாங்கின புக்ஸ், இதெல்லாம் வாசிக்கணும். அண்ட் அந்த கிஃப்டை வந்து தூக்கி இங்கே வச்சுட்டு அதை இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. அண்ட் இந்த சில புக்ஸ் இருக்குது, இந்த 4 புக்கு அண்ட் இன்னொரு மலையாளம் புக்கு கூட இருக்குது. அதுவுமே இப்போ ரீசெண்ட்லி வாங்கினது தான். ஸோ இந்த ஆர்ட்டும் பிறகு அந்த கிஃப்ட் எல்லாமே வந்துட்டு இங்கே கரெக்டாக நிற்கிது, செட்டாக நிற்கிது. ஸோ இது இப்படியே இருக்கட்டும். அண்ட் பார்க்க வந்துட்டு க்யூட்டாக தானே இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அண்ட் எனக்கு வந்துட்டு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படி வச்சது. ஸோ இது வந்துட்டு ஒரு மலையாளம் புக் இருக்கிறது என்கிட்ட. இதை வந்து இதுக்குள்ளே வச்சிடணும். அண்ட் எனக்கு வந்துட்டு மலையாளம் புக்கெல்லாம் நான் இது வரைக்கும் வாசித்ததே கிடையாது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மலையாளம் புக். அண்ட் எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு போயம்ஸ் ஓகேங்களா. அதில் வந்துட்டு நிறைய போயம் இருக்குது. அந்த போயம்ஸ் நான் இப்போ கொஞ்சோண்டு வாசிச்சிருக்கிறேன், பட் கம்ப்ளீட்டாக வாசிக்கல. அண்ட் மலையாளம் வாசிக்கிறது எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால தான். அப்போது ஆர்கனைஸ் பண்ணியாச்சு, இவ்வளோதான். இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிரியாணி சமைச்சு தரையலுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. ஸோ பசிக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்களே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அண்ட் கொஞ்சோண்டு லைட்டாக திங்ஸு தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சேன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமாக எங்களுக்கு சமைச்சு தரணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அவங்களே. ஸோ இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. அண்ட் சரி நான் சமைச்சு தரேங்கிற மாதிரி நானும் சொல்லி ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அண்ட் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் A to Z எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து, அதுவும் சாலடுக்கு இருக்கிற திங்ஸ் கூட வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. நான் வந்து ஸ்டேர்ஸில் இருந்து விழுந்து என் கால் கொஞ்சம் கோளாறாக தான் கிடக்குது. அதனால் வந்துட்டு எனக்கு சமைக்கிறது கிடையாது. நான் இப்போல்லாம் வெளியிலேருந்து தான் வாங்கி சாப்பிட்றேன். அண்ட் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு சமைக்கணுங்கும்போது வந்துட்டு இங்கே திங்ஸ் எதுவுமே இருக்குல்ல, சொன்ன உடனே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ வந்து நம்ம பிரியாணி சமைக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ரைஸை சமைச்சு எடுத்துக்கலாம். இந்த ரைஸு வந்துட்டு அவ்வளோக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. பாஸ்மதி ரைஸ் தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு மசாலா பண்ணுறதுக்கு ஆனியன் பிறகு எல்லாமே போட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த பிரியாணியோட ரெசிபி வேணும்னா நீங்களே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கடுத்து நான் வேணும்னா போடுறேன். அண்ட் இது வந்துட்டு குயிக்காக வந்து எடுக்கிற ஒரு vlog. ஃபுல் வீடியோ எடுக்கல. எதனாலனா ஒன்று அவங்களுக்கு வந்துட்டு நல்லா பசி இருந்துச்சு. அப்போ நான் வந்துட்டு உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தால் நடக்காது. அதனால தான் டக்குன்னு குயிக்காக வந்து ரெடி பண்ணணுங்கிற மாதிரி யோசிச்சு அதனால தான். ஒரு பக்கம் ரைஸு ஃபுல்லாக ரெடி ஆகிருக்குது. அண்ட் இது கூட வந்துட்டு சாலட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கொல்லிக்கு வந்துட்டு வீடியோ எடுத்துன்னு வந்து காமிச்சாங்க, இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கினேன். அண்ட் இந்த சாலட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதோட வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள், ரீல்ஸில் கிடைக்கும். அண்ட் கெபாப் பண்ணிக்கினேன். அதுக்கடுத்து கொஞ்சோண்டு தயிர் எடுத்துக்கிட்டு உப்பு போட்டுட்டு பீட் பண்ணி எடுத்துக்கினேன். அண்ட் அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து டின்னர் இதெல்லாம் தான். அண்ட் ஊறுகாய் இருந்துச்சு, நல்ல மாங்காய் ஊறுகாய் இருந்துச்சு, அதுவும் எடுத்துக்கினேன். எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து வந்துட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஏன்னா எனக்கு வந்துட்டு பிளேட்ஸ் எல்லாம் அப்படியே வைக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. காத்தால எலும்பி கழுவிக்கலாம் அந்த பிளானே கிடையாது ஓகேங்களா. அவங்க வந்து வரையில் வந்துட்டு ஒரு மவுண்டன் டியூ கொண்டு வந்திருந்தாங்க, அதையும் குடிச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு தூங்க போயிட்டேன். அண்ட் இந்த படுக்கையில் வந்துட்டு இது குடிக்கிறது வந்துட்டு செம்ம கடுப்பாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அவ்வளோக்கெல்லாம் பிடிக்காது. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு வெளியே போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நான் வெளியே கிளம்பி போனேன். அண்ட் வர்றதுக்குள்ளேயே ஈவினிங்காக இருந்துச்சு. நைட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிக்கலாம், எங்கேயாச்சும் வெளியே இந்த ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம். அதில் என் கொலீக் வந்துட்டு அவங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு பக்கத்துலேயே இருக்கிற இந்த கடைக்கு தான் வந்திருந்தோம். அண்ட் எங்களோட மெனு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது.
அண்ட் இவங்களோட சில டிஷ்ஷெல்லாம் வந்துட்டு செம்மையாக இருக்கும். அண்ட் நம்ம வந்துட்டு அரபிக் ஐஸ்கிரீம் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். அது வந்துட்டு ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. அது நம்மளுக்கு இந்தியன்ஸ்க்கெல்லாம் அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஒரு மாதிரி ஸ்வீட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் இந்த சாக்லேட் டிஷ் இருக்கு இல்லையா, இது எல்லோருக்குமே பிடிக்கும், செம்மையாக இருக்கும். இதுதான் ஐஸ்கிரீம். ஓகேங்களா, ஐஸ்கிரீம் வந்துட்டு அவ்வளோக்கு இருக்குல்ல, ஆவரேஜாக தான் இருந்துச்சு. பட் வந்துட்டு அந்த டிஷ்ஷு வந்துட்டு செம்மையான ஒரு டிஷ். அதில் வந்துட்டு சாக்லேட் பிறகு வந்துட்டு நியூட்ரலா போட்டு இருக்கிறது, அது செம்மையாக இருந்துச்சு. அதில் வந்துட்டு ஒரு கிட்கேட்டும் இருந்துச்சு. அண்ட் இது வந்துட்டு அரபிக் ஐஸ்கிரீம். ஓகேங்களா, அதுக்கு மேலே வந்துட்டு சாக்லேட் சிரப் ஊற்றி இருக்கிறாங்க. இது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் அவ்வளோ இதுக்கு வந்துட்டு 35 திரம்ஸ் என்னவோ இந்த அளவுக்கு ஐஸ்கிரீமுக்கு. ஓகேங்களா, அந்த 35 திரம்ஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ட்ரை பண்ணவே பண்ணாதீங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு வெளியில் இருந்து ஐஸ்கிரீமும் பிறகு அந்த சாக்லேட் நான் யூஸ்வலாக காமிக்கிறது தான் என்னோட ஃபேவரெட். நான் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி, அதை பற்றி இருக்கிற ஒரு வீடியோவும் போட்டுருக்கிறேன். நீங்கள் இன்னும் அதை செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்துட்டு அது ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கடுத்து நாம் என்ன பண்ணோம்னா ஷவர்மா சாப்பிட்ணுங்கிற மாதிரி இது கூடவே வந்துட்டு பக்கத்து கடையில் இருந்து ஷவர்மாவும் வாங்கிக்கணும். ஏன்னா இங்கே வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஷவர்மா இங்கே கிடைக்காது. ஸோ பக்கத்துலேயே வேற ஒரு கடை இருந்துச்சு, அங்கேருந்து ஷவர்மா வாங்கிக்கணும். அந்த ஷவர்மா வந்துட்டு அரபிக் ஷவர்மா, அது ஒரு ஆவரேஜாக தான் இருந்துச்சு, நம்மளுக்கெல்லாம் அது ஒத்துக்காது. நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் செக்கப் போயிருந்தேன். எனக்கு காலில் நடக்கவே இல்லைல்ல, செம்ம வலியாக இருந்துச்சு, செம்மையாக ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு அதுக்கு அடுத்து ஃபிசியோலாம் போனதுக்கு பிறகு தான் சரியாச்சு. விழுந்துட்டு காலெல்லாம் ஒரு வலியாக இருந்துச்சு. அப்போ வந்துட்டு கொலீக்ஸ் வந்துட்டு சிக்கன், இந்த சார்கோல் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னோட காலோட நிலமை இப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி குளிக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம படாத பாடுபட வேண்டியதாக இருக்கும். நைட்டு வெளியே போனால் எனக்கு நைட்டு குளிக்காமையும் படுக்க இயலாது. ஸோ இந்த மாதிரி டவலை ரோல் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் கவரெல்லாம் கட்டிட்டு தான் நான் போய் குளித்தேன். ஓகேங்களா, குளித்தேன்னா எனக்கு அட்லீஸ்ட் மேலாச்சும் கழுவணும். ஸ்டில் அதில் வந்துட்டு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் போயிருந்துச்சு. பட் என்ன பண்ணேன், ஒன்றுமே செய்ய இயலாது. இப்படி தான் பிளாஸ்டிக் கவரை கட்டி இப்படி தான் நடந்தேன். அண்ட் குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கொஞ்சம் வெட்டாக இருந்துச்சு. சரி அதை கழட்டி எடுத்துக்கலாங்கிற மாதிரி நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ரிமூவ் பண்ணையில் தான் எனக்கு விளங்கிச்சு அது வந்துட்டு நாம் அப்படி ரிமூவ் பண்ண இயலாதுங்கிற மாதிரி. பிறகு வந்துட்டு அது எடுக்க இயலாதுங்கிறதுனால அப்படி மறுபடியும் அந்த தண்ணியெல்லாம் போக்க வச்சுட்டு மறுபடியும் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வைக்க வேண்டியதாக இருந்துச்சு, அதெல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளேயும் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்துச்சு. சரி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பித்தேன். அண்ட் எனக்கு வந்துட்டு எதுக்குமே ஏழலை, உண்மையை சொன்னால் எதுக்குமே ஏழலை, கஷ்டமாக தான் இருக்குது, கால் வலிக்கவும் செய்யுது. என்ன தான் செய்ய போகிறேன்னு தெரியல. இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் சாதமும் பிறகு ரசம் எல்லாமே இருந்துச்சு. இந்த வீடியோவில் அவ்வளோதான். நான் செம்மையாக சாப்பிட்டேங்க, அதுதான் உண்மை. அண்ட் இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு ஊறுகாய் செய்யணுங்கிற மாதிரி யோசிச்சுருக்கிறேன், அதோட வேலை பார்க்கணும். ஸோ அதனால் வந்துட்டு டக்குன்னு சாப்பிட்டு முடிக்கலாங்கிற மாதிரி நான் சாப்பிட உட்காந்துட்டேன். அப்பளம் வந்துட்டு இது கூட இருக்கிற ரசம் வந்துட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்காக ஒரு 3 மாங்காய் இருந்துச்சு. அதுக்கு வந்துட்டு 14 திரம்ஸ் இருந்துச்சு. இது வந்துட்டு ஆக்சுவலாக நான் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக மாங்காய் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாட்மேட் கிட்ட சொன்னேன். அவங்க வந்துட்டு ரொம்ப பச்சையாக இருக்கிற மாங்காய் வாங்கிட்டு வந்ததுனால அது நம்மளால் சாப்பிட இல்லை. அதனால தான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு ஓகே மாங்காய் ஊறுகாய் போட்டுடலாங்கிற மாதிரி ஊறுகாய் போட ஆரம்பித்தேன். அண்ட் இந்த ஊறுகாய் எப்படி போடணும் ஏதுன்னலாங்கிறது நான் வந்துட்டு ரீல்ஸில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த ரீல்ஸ் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள், அதில் வந்துட்டு ஃபுல்லாக வீடியோ போட்டு இருக்கிறேன். இதில் வந்துட்டு குயிக்காக சொல்லிடுறேன். மாங்காய் வந்துட்டு க்யூபாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் கொஞ்சோண்டு கடுகு பிறகு கறி லீவ்ஸ், அதுக்கு கூட வந்துட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுட்டு மாங்காவையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். அதுக்கடுத்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா வினிகரை ஊற்றிக்கணும். பட் வினிகர் வந்துட்டு லாஸ்ட்டில் தான் ஊற்றிக்கணும். வினிகரை ஊற்றிட்டு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பாயில் பண்ணக்கூடாது. அண்ட் இது கூட வந்துட்டு உங்களுக்கு இது புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு ஸ்வீட்னஸ், அந்த ஊறுகாயில் ஸ்வீட்னஸ் இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி வேணும்னா கொஞ்சோண்டு சுகரும் போட்டுக்கணும். இது வந்துட்டு இப்போ வந்து போட்டது சால்ட். ஓகேங்களா, சால்ட்டும் போட்டு சுகரும் போட்டு செம்மையாக வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்மையான மாங்காய் ஊறுகாய் உங்களுக்கு ரெடி ஆகிடும். அண்ட்
வந்தது தான் நான் சமைச்சுட்டு இருக்கிற மாங்காய். அண்ட் இது வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு உப்பில் போட்டு வைக்கணும், பிக்கிள்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் மாங்காய் ஊறுகாய் போடணும், அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் சமைச்சு எடுத்துக்கலாம். அப்போது இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறக்காதீங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு டான்னு வந்து சேரும். மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்போ அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் பார்க்குற வரைக்கும் பாய்.